ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 26/6/2025 சக்கர முரளி பாப்பா சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் புகழ்ச்சி இகழ்ச்சி மான அவமானம் துக்கம் சுகம் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆகணும். ஏன்னா நம்ம இங்கே இருக்க போகிறதில்ல. இது கலியுகம். நம்முடைய சுகமான நாட்கள், சுகம் மட்டுமே நிரம்பிய உலகம் இப்போ வந்துட்டு இருக்குது இல்லையா? அதனால் இங்கே இருக்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க. கேள்வி: பிராமண குழந்தைங்களுக்கு பாபா என்ன எச்சரிக்கை கொடுக்குறாரு? பதில்: குழந்தைகளே, எந்த காரணத்தை கொண்டும் பாபா கிட்ட கோச்சிக்கக்கூடாது. ஒருவேளை பாபா கிட்ட கோச்சிக்கிறீங்க அப்படின்னா சத்கதி அடையிறதுலேருந்தும் கோச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ கோச்சிக்கிறீங்க அப்படின்னா கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். ஸோ உங்களுக்குள்ளேயோ, அதாவது பிராமண பரிவாரத்திலையும் கோபம் வரக்கூடாது, அல்லது நிமித்த சகோதரி அல்லது சகோதரரிடத்திலும் கோபம் வரக்கூடாது. அப்படி கோபம் வந்துச்சு அப்படின்னா மலர ஆகிட்டே இருந்த நீங்கள் மறுபடியும் முள்ளாக ஆகிடுவீங்க. முள்ளிலேருந்து மலர் ஆகிறதுக்கு தானே வந்திருக்கிறோம். அதனால் பாபா மேலே கோபப்படக்கூடாது. பாபா மேலே கோபப்படுறீங்கன்னா சொர்க்கமே எனக்கு வேண்டான்னு கோச்சிக்கிற மாதிரி கடுமையான தண்டனை வேறு கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பாவமும் செஞ்சுருக்குறோம். ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன ஆனாலும் நான் பாபாவை விட மாட்டேன். அந்த கோபத்துடைய ஒரு சின்ன அம்சம் மைண்டில் வர விட்டுறக்கூடாது. யாரை பற்றி சின்ன நெகட்டிவான விஷயம் கூட மைண்டில் வரக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம். பாடல்: பொறுமையாக இரு மனிதா. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைங்க பாட்டு கேட்டிங்களா? ஸோ உங்களுடைய பல பிறவிகளின் துக்கம் இப்போ தூரம் ஓடி போயிடணும். அதுக்கு தான் வந்திருக்கிறோம் இல்லையா? பாபா நினைவில் அனைத்தையும் மறக்கணும். சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்ற அந்த சந்தோஷத்திலே முழுக்க எல்லாம் மறந்துடணும். பல ஜென்மத்தின் துக்கம் தூரமாக போயிடணுன்ற அடுத்த 2500 வருடத்துக்கிட்ட வரக்கூடாது. ஸோ ஆக்சுவலாக அங்கேயுமே துக்கம் வராது. ஒரு 3000 வருடம் கழித்து தான் ஸ்லைட்டாக எட்டி பார்க்கும் துக்கம். ஸோ இந்த பொறுத்துக்கொள் மனிதா அப்படின்ற பாட்டின் வரியை கேட்டீங்க. இப்போ நம்முடைய துக்கத்தின் பாகம் முடியுது, சுகத்தின் பாகம் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ சந்தோஷம் தானே? யார் இல்லையா? இப்போ சுகத்தின் பாகம் வந்தும் பழச நினச்சி துக்கப்படுறது என்னன்னு சொல்கிறது? ஸோ அப்போ இந்த ஞானம் சரியாக புரிஞ்சிக்கல. அதனால தான் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் துக்கம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. துக்கமா? எனக்கா? நான் பாபாவோட குழந்தை, அது எப்படி சாத்தியம்? நான் சங்கமயுகத்தை சார்ந்தவன், அது எப்படி சாத்தியம்? அப்படி இருக்கணும் இல்லை? இலங்கையில் அந்த போர் நடக்கும்போதெல்லாம் சிலர் இலங்கையை சார்ந்தவர்கள்கிட்ட கேட்கும்போது, இல்லை அது எங்கள் இடம் கிடையாது, அது வேறு இடம், இங்கெல்லாம் நல்லா சேஃபாக தான் இருக்கிறோம். அந்த மாதிரி சங்கமயுகம். இல்லை நாங்கள் கலியுகத்தில் இல்லைங்க, நாங்கள் சூப்பராக இருக்கிறோம். அப்படி இருக்கணும். இது தெரியாதவங்க தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பாபா கிட்ட வந்த பிறகும் ஏதோ ஒரு விஷயத்தில் துக்கம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஞானத்தை சரியாக புரிஞ்சிக்காததுனால, நல்ல தாரணை ஆகாததுனால. ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும்னு பாபாவுக்கும் தெரியும். இப்போ தீர்த்த யாத்திரைக்கு போகும்போது சில இடங்களில் கூட்ட நெரிசல் இருக்கும், சில இடத்துல மழை பெய்யும், சில இடத்துல புயல் வரும். அது ஒரு பெருசாக பொருட்படுத்துறது இல்லை. அதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது தீர்த்த யாத்திரையில். அதுக்கே பொறுத்துக்கிறீங்கன்னா இங்கே சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. வழியில் வர துக்கம்லாம் ஒன்றுமே கிடையாது, ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ உண்மையான பக்தர்கள், நான் பகவான்கிட்ட போகிறேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ட்டு இந்த கூட்ட நெரிசல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க. பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சபரிமலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நிறைய கோயிலுக்கு போவாங்க. மணிக்கணக்காக நின்றுட்டு இருக்கணும். அது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியாது. ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பாபா நினைவிலேயே பாபா பேரை சொல்லிக்கிட்டே இருந்தால்
இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பிரச்சனை என்னென்னா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறன்றதை மறந்துடுறீங்க. கலியுகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறீங்க, அதனால தான் உங்களுக்கு துக்கம். இங்கே போய்கிட்டு இருக்கிறோம், அதை புரிஞ்சிக்கணும். மனிதர்கள் பல பகவான்களை வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய கடவுள்கள் இல்லையா மனிதர்கள் வச்சுருக்கிறாங்க. ஆனால் யார் பக்தியில் நல்ல உறுதியாக இருக்கிறாங்களோ அவங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்ல காரியம் செஞ்சால் கண்டிப்பாக தடை வந்தே தீரும், அதனால் திரும்பி வந்துட மாட்டாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? தடை வந்துட்டாலே நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் சிலர் தடையை பார்த்தோன்னே திரும்பி வந்துடுறாங்க தீர்த்த யாத்திரைக்கு போகாமல். சில நேரங்களில் தடை ஏற்படுது, சில நேரங்களில் ஏற்படுறது கிடையாது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இதுவும் உங்களுடைய யாத்திரை தான். நாம் எல்லையற்ற தந்தைக்கிட்ட போகிறோம். அந்த தந்தை எல்லாருடைய துக்கத்தை நீக்கக்கூடியவர். இந்த நம்பிக்கை இருக்குது. மதுபனில் பாருங்கள் எவ்வளவு கூட்டம் இருக்குது. ஸோ இந்த யாத்திரை நம்ம திரும்பி கலியுகத்துக்கு வர்றது இல்லைன்னு பாபா சொல்கிறாரு இல்லையா? அப்போ யாத்திரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாபா குழந்தை ஆன உடனே ஏன் கலியுகத்துக்கு வரீங்க திரும்ப திரும்ப? இதாங்க ரகசியமே. இல்லை நீங்கள் ஏன் அப்போ தடையை பார்த்தோன்னே கலியுகத்துக்கு வந்துடுறீங்களா? அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது. நீங்கள் சொர்க்கத்தை நோக்கி இல்லை போகணும். ஸோ இது யாத்திரைன்றதை மறந்துடுறீங்க. அதனால தான் நினைவு யாத்திரை. நினைவினால் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அதுதான் முக்கியமான விஷயம். அதான் நினைவு யாத்திரைன்றது. நினைவுனால தான் போக முடியும். கால்னால் போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது, ஏரோப்ளேனில் போக முடியாது. நினைவின் மூலமாகவே நாம் சொர்க்கத்துக்கு போகிறோம். எல்லையற்ற தந்தைக்கிட்ட போகிறோம். எல்லாருடைய துக்கத்தையும் நீக்கக்கூடியவர்கிட்ட போயிட்டு இருக்கிறோம். இந்த நம்பிக்கை இருக்கணும். அது இல்லாததுனால தான் கலியுகத்து பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. இந்த யாத்திரை கலியுகத்தை நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாது. அதனால தான் பாபா சொல்கிறார்ல, சுடுகாட்டுக்கு போகும்போது இதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொல்கிறார். இறந்தவங்களுடைய உடலை எடுத்துகிட்டு போகும்பொழுது சுடுகாட்டை நோக்கி தலையை வச்சிடுவாங்க. அந்த வீட்டை விட்டு வெளில வந்தாச்சு, இனி வீட்டுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்படி இருக்கணும். அதுக்காக தான் அவர் சொல்கிறார். ஏன்னா நம்ம இறந்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் திரும்பியே பார்க்க மாட்டீங்க. திரும்பி பார்த்தா தானே கஷ்டம். அந்த திரும்பி பார்க்கக்கூடாதுன்றது ஒவ்வொரு மதத்துலேயும் இருக்குது. அந்த அகலிகையோ யாரோ மேலே கந்தர்வ காதலர்கள் போகிறத கீழே தண்ணியில் பார்த்துடுறாங்க அப்படின்னு அர்த்தம். கலியுகத்தின் பக்கம் திரும்பிட்டாங்கன்னு அர்த்தம். உடனே அவங்க கல்லாயிடுறாங்க, சபிக்கப்பட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி பைபிளில் கூட பார்த்திங்கன்னா லோத்துடைய குடும்பத்தை திரும்பி பார்க்காம போக சொல்லுவார். அந்த ஊரை நான் கொளுத்த போகிறேன், திரும்பி பார்க்காம வேறு இடத்துக்கு போங்கன்ட்டு. மனைவி திரும்பி பார்ப்பாங்க, அங்கே அப்படியே கல்லாயிடுவாங்க, கல் புத்தி ஆகிடுறாங்க. பாபா சொல்கிற ஞானம் எல்லாத்திலையும் வெளிப்படுது. மதுபனில் பாருங்கள் எவ்வளவு கூட்டம். ஸோ மதுபனில் வரும்போது நிறைய பேருக்கு கஷ்டம் ஏற்படலான்ற கவலை பாபாவுக்கும் இருக்குது. தரையிலலாம் தூங்க வேண்டி இருக்குது, ஏன்னா கூட்டம் அதிகமாகிடுச்சு. பாபாவுக்கு விருப்பம் கிடையாது குழந்தைங்களை தரையில் தூங்க வைக்க. இருந்தாலும் நாடகப்படி கூட்டம் வந்துடுது, என்ன பண்ணுறது? முந்தைய கல்பத்திலையும் இப்படி தான் வந்துச்சு, மறுபடியும் ஒவ்வொரு கல்பத்திலையும் இப்படி தான் நடக்கும். இதில் துக்கப்படக்கூடாது. நாடகத்தில் பதிவானது நடந்து தான் தீரும். பாபாவுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் நாடகத்தில் பதிவாக இருக்குது, என்ன பண்ணுறது? படிப்பவர்களில் சிலர் ராஜா ஆவாங்க, சிலர் பிரஜைகள் ஆவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லை? இங்கே யார் பொறுத்துக்கிறாங்களோ, இங்கே பொறுமை சக்தி தான் இங்கே விஷயமே. எவ்வளவோ நீங்கள் சகிச்சிக்கிறீங்க, பொறுத்துக்கிறீங்க, அந்தளவுக்கு முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க சொர்க்கத்துக்கு. இல்லாட்டின்னா அந்த 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 விஷயத்தை யோசிக்கும் போதெல்லாம் நின்றுறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். நிற்கிறவங்க பிரஜை ஆகிடுவாங்க, போயிட்டே இருக்கிறவங்க தான் ராஜா ஆவாங்க இல்லையா? அங்கே லோத்து குடும்பத்தில் மனைவி திரும்பி பார்த்து நிற்கிறா, திரும்பினாலே நின்றுட்டீங்கன்னு அர்த்தம், முடிஞ்சு போச்சு. ஸோ சிலருக்கு உயர்ந்த பதவி, சிலருக்கு குறைவான பதவி கிடைக்கிது. ஆனால் கண்டிப்பாக சொர்க்கத்தில் எல்லோருக்கும் சுகம்தான் இருக்கும். சில பாபா குழந்தைங்க பக்குவமே இல்லாமல் இருக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோச்சிக்கிறாங்க, கொஞ்சம் கூட சகிச்சிக்கிற சக்தி கிடையாது. ஸோ கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டாலே உடனே
நான் வீணாக விருப்பம் இல்லாமல் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பிராமணி தான் என்னை கட்டாயப்படுத்தி இங்கே அழைச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ சகிச்சுக்கிற சக்தி இல்லை, நிமித்தமானவர் தான் என்னை தேவையில்லாமல் மாட்ட வச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே பொறுத்துக்கிறது தான் இங்கே விஷயமே. இது ஒரு விளையாட்டு இல்லையா? இப்போ கபடி அந்த மூச்சு பிடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கணும், அதெல்லாம் இருக்குதுல்ல, எல்லாமே நம்மளுடைய நினைவு தான். நான் உலகத்தின் அதிபதியாக்கக்கூடிய உலக பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்கிறேன்னு முழுசாக புரிஞ்சிக்கல. இது என்ன இடம்னு தெரியல அவங்களுக்கு. இந்த சங்கமயுகத்தின் படிப்பின் ஆதாரத்தில் தான் சிலர் ராஜாவாகவும் ஒழுங்காக படிக்கலைன்னா பிரஜைகளாகவும் ஆகக்கூடியவர்களாக மாறிடுறாங்க. ஸோ இங்கே கலியுகத்தில் இருக்கிற ராஜா பிரஜைக்கும் சொர்க்கத்தில் இருக்கும் ராஜா பிரஜைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கும். இங்கே ராஜா கூட துக்கமாக தான் இருக்கிறாங்க, பிரஜைகளும் துக்கமாக இருக்கிறாங்க. அங்கே ராஜாவும் சுகமாக இருப்பாங்க, பிரஜைகளும் சுகமாக இருப்பாங்க. என்ன வித்தியாசம்னா, ராஜா கிட்ட எல்லாமே அதிகமாக இருக்கும், அதனால் ஆனந்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ராஜாக்களுக்கு. அதனால் ராஜா தான் ஆகணும் அப்படின்னு பாபா சொல்லுவார். இது அழுக்கான விகார உலகம். சிலர்கிட்ட பணம் இருக்கலாம், ஆனால் இந்த பணம் சொத்து எல்லாம் மண்ணோட மண்ணாக போகுதே, அது எப்படி உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்? பயங்கர துக்கத்தை இல்லை கொடுக்கும். அப்புறம் இந்த சரீரமும் அழிஞ்சு போகுது. ஆனால் ஆத்மா இல்லையா, சரீரம் மண்ணோட மண்ணாக போயிடும், ஆத்மா மண்ணோட மண்ணாக போகுமா? போகாது. ஸோ டாட்டா பிர்லா மாதிரி நிறைய பணக்காரர்கள், அம்பானி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பாவம் அவங்களுக்கு இந்த பழைய உலகமே இப்போ மாறுது, சொர்க்கமாக மாற போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருச்சுன்னா உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துடுவாங்க. இங்கே பகவான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வேறு எங்கே போக முடியும்? தந்தையை தவிர யாருமே சத்கதி கொடுக்க முடியாதே. ஒருவேளை யாராவது பாபா கிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக கோச்சிக்கிறாங்க, சென்டருக்கு வரலைன்னா சத்கதி அடைவதிலிருந்து கோச்சிக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கோச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, கீழே விழுந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்லப்படுது, ஆச்சரியமாக கேட்டாங்க, ரொம்ப நம்பிக்கை கொண்டவர்களாக ஆனாங்க, இது தவிர வேறு வழியே இல்லை அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ பாபா கிட்ட இருந்து மட்டும்தான் சுகம் அமைதிக்கான ஆஸ்தி கிடைக்கும். இவர் இல்லாமல் சுகம் அமைதி அடையிறதுன்றது சாத்தியமே கிடையாது இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவரை விட்டுட்டு எங்கே போகிறாங்க? துக்கத்தை அனுபவிக்க ஓடுறாங்க போல இருக்குது விட்டுட்டு. எப்போ அதிக செல்வம் இருக்குமோ அப்போ சுகம் இருக்கும், அது சொர்க்கத்தில் தான் இருக்கும். எதை பற்றியும் கவலை கிடையாது. அங்கே திருட்டு பயம் இருக்காது, டேக்ஸ் இருக்காது, எந்த பயமும் கிடையாது. செல்வத்தில் தான் சுகம் இருக்கும் அல்லவா? மற்றபடி சாந்தி தாமத்தில் ஆத்மா அமைதியாக இருக்கும், அங்கே சுகம் கிடையாது, அங்கே உடம்பும் கிடையாது, செல்வமும் கிடையாது. சிலர் சொல்கிறாங்க, எனக்கு இந்த பூமியில் நடிக்கவே பிடிக்கல பாபா, நான் அங்கேயே இருக்கிறேனே பாபா அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறதுனாலெல்லாம் நடந்துடாது, நடக்கிறது தானே நடக்கும். ஜோதியெல்லாம் யாராலையும் கலக்க முடியாது. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் மீண்டும் வந்தே தீரணும். ஸோ ஏதோ ஒரு சந்தேகம் நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. சிலர் இன்சார்ஜ் பிரதர் சிஸ்டர்கிட்ட கோச்சிக்கிறாங்க, அல்லது பாபா குழந்தைங்களுக்குள்ளேயே ஒத்து வராமல் நமக்கு பிடிக்காத ஒருத்தரை சிஸ்டரோ பிரதரோ சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கோச்சிட்டு போயிடுவாங்க. சப்போர்ட் பண்ணாலும் பின்னாடி வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காகலாம் கோச்சிட்டு போயிடுவாங்க. மொத்தத்தில் சகித்து கொள்ளும் சக்தி இல்லைன்னா நீங்கள் கோச்சிட்டு போகிறது உறுதி, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி. ஸோ அப்போ குறை நம்மக்கிட்ட இருக்குது, மற்றவர்களை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு பாபா அதுக்கு தான் சொல்கிறார். உங்களுக்கு சகித்து கொள்ளும் சக்தி இருக்குதா? இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அப்படி நிறைய பேர் கோச்சிக்கிட்டு படிப்பை விட்டுடுறாங்க.
இப்போ இங்கே நீங்கள் மலர் ஆகிறதுக்காக வந்திருக்கிறீங்க, மறுபடியும் முள்ளாகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. முள்ளிலேருந்து மலர் ஆகிட்டு இருக்கிறோன்னு உணர்றீங்க இல்லை? அப்போ கண்டிப்பாக மலர் ஆகணும் தானே. சிலருக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடுது, இவங்க இது பண்ணாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, ஐயோ என்ன ஒரு சரண்டர் சிஸ்டர் இப்படியா இருக்கிறது, இன்சார்ஜ் பிரதர் இப்படியா இருக்கிறது, இப்படி அவங்க எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? அவங்க அப்படி இருக்கிறாங்க அதனால் நான் வரமாட்டேன். நீங்கள் என்ன அவங்கள பார்க்கவா போகிறீங்க? கடவுளுடைய ஞானத்தை கேட்க போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். அவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்ன ஒருத்தர் என்னை வான்னு கூப்பிடலையா, அதனால் அவர் வரலையா. அது உங்கள் வீடு, உங்கள் வீட்டில் யார் உங்களை வான்னு கூப்பிடணும்? பாபா வீடு நம்ம வீடு தானே. கோச்சிட்டு போய் வீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, உலகத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் கோச்சிக்கோ, ஆனால் ஒரு அப்பா கிட்ட மட்டும் கோச்சிக்கவே கூடாது. எச்சரிக்கை கொடுக்கிறார், அதிக தண்டனை கிடைக்கும். உனக்கு கோச்சிக்கணும்னு ஆசைனா எல்லார்கிட்டையும் கோச்சிக்கோ, பாபா கிட்ட கோச்சிக்கலாமா? உன்னை முன்னேற்ற வருகிறார் இல்லையா? கடலுக்கு நடுவில் மூழ்கி இருக்கிறவனை தூக்குறதுக்கு கையை கொடுக்குறவரை பிடிச்சி அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு கையை விட்டால் யாருக்கு நஷ்டம்? அந்த மாதிரி துக்க கடல்லேருந்து காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கிறார். ரொம்ப தண்டனை கிடைக்கும் பாபா விட்டு போயிட்டீங்கன்னா. கர்ப்பத்தில் என்னென்ன தண்டனை கிடைக்குமோ அது எல்லாம் காட்சியாக கிடைக்கும். சாட்சாத்காரம் இல்லாமல் தண்டனை அடைய முடியாது. இங்கும் சாட்சாத்காரம் ஏற்படும். ஸோ இங்கே பாபா சொல்லும்போது ஒரு விஷயம் புரியுது, கர்ப்பத்தில் அப்படி என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னா, கர்ப்பத்திலேருந்து பிறந்த பிறகு நீங்கள் என்னென்ன தண்டனை அடைவீங்களோ அது எல்லாம் அங்கே காட்சியாக தெரியுன்ற. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ஞாபகம் இருக்குது, அதுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுதுன்றது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் துடிக்கும் குழந்தை. மேபி அது ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம வளரும்போது ஒரு சிலரை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க தான் நமக்கு ஆப்பு வைப்பாங்க. காரணம் அந்த கர்ப்பத்தில் இருந்த அந்த தண்டனை. ஒரு சிலருக்கு அது முன்கூட்டியே ஞாபகம் வருதுன்னு கூட சொல்லுவாங்க, சிலருக்கு கனவுல கூட வரும். ஸோ அதேமாதிரி என்னென்ன பாவம் செஞ்சீங்கன்றதையும் சாட்சாத்காரம் கத்தி தண்டனை கொடுப்பேன் இல்லை. என்ன பாவம் செஞ்சோன்னு சொல்லாமல் தண்டனை கொடுக்க மாட்டாங்கல்ல கோர்ட்டில் கூட. ஸோ இங்கேயும் அதேமாதிரி சாட்சாத்காரம் ஏற்படும். நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு படிப்பை விட்டுட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு அங்கே தெரியும். காட்சி கிடைக்கும்போது நாம் பாபா கிட்ட படிக்கணும், ஒருபொழுதும் இந்த படிப்பை விட்டுடக்கூடாது இல்லை. பாபா கிட்ட படிக்கணும்னு புரிஞ்சிருக்கிறீங்க இல்லை, பாபாவுக்கும் நமக்கும் தான். ஆனால் அந்த படிப்பை எடுக்க விடாமல் மாயை நிறைய பண்ணும். அதில் ஒரு தடை தான் சமஸ்காரம். முதல்லாம் அதை கண்டுக்காமல் நீ என்ன பண்ணாலும் நான் பாபா விட மாட்டேன் அப்படின்னு ஒருபொழுதும் படிப்பை விட்டுடக்கூடாது. மனிதனிலிருந்து தேவதை ஆகிறதுக்காகத்தான் நீங்கள் இங்கே படிக்கிறீங்க. இப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை சந்திப்பதற்காக நீங்கள் வரீங்க. ஸோ தந்தைக்கிட்ட படித்து மலராகிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சதா மனதில் ஓடிட்டு இருக்கணும். அப்போ தான் ஒருபோதும் படிப்பை விட மாட்டீங்க எந்த காரணத்துக்காகவும். ஸோ மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்காக நம்ம படிக்கிறோம். இப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பை விடலாமா? அப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பை கொடுக்கக்கூட உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை சந்திக்கிறதுக்காக நாம் வரோம் மதுபனுக்கு. சில நேரங்களில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகிடுது, அதனால் நாடகப்படி சில கஷ்டங்கள் அடைய வேண்டி இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பல புயல்கள் வரத்தான் செய்யும். இந்த பொருள் கிடைக்கல, இது கிடைக்கல, பபசுர இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. இறக்குற நேரம் வரும்பொழுது மனிதர்கள் நான் என்ன பாவம் செஞ்சேன், என்னை இப்படி தேவையில்லாமல் துன்புறுத்துகிறாங்களேன்னு சொல்லுவாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு துக்கம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் கடைசி நேரத்தில். அப்படிப்பட்ட கடைசி நேர பாகத்திற்குத்தான் இரத்த ஆறு ஓடுகிற பாகம்னு சொல்லப்படுது. எதிர்பாராமல் அணுகுண்டு விழும், பலர் இறந்து போவாங்க. இது அப்படியே இரத்த ஆறாக ஆகிவிடுகிறது. அப்போ அஞ்ஞானி மனிதர்கள் கதறுவாங்க.
ஆனால் குழந்தைகளாகி நீங்கள் ரொம்ப குஷியாக இருப்பீங்க. அப்போ இங்கே சகிச்சிக்கிறது எங்கே எடுத்துகிட்டு வர்றாரு பார்த்தீங்களா? அந்த கலியுகம் உலகம் அழியும் போதும் அதை நீங்கள் சகிச்சிக்குவீங்க. அப்போ என்னது, இந்த இடத்துலையே உங்கள் கவனம் இருக்கக்கூடாது. சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன் போகிற வழி இது இல்லை, போகிற வழி இருளான வழி. அதனால் இறந்தவர்கள் தலைமாட்டில் விளக்கு ஏற்றுறாங்க. அது சொர்க்கத்துக்கு போகிற வழி இருட்டாக இருக்கணும், அதுதான் இது. ஆனால் ஆத்ம தீபம் ஞான தீபம் ரெண்டும் ஏற்றப்பட்டு இருக்கணும். ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்குது. இந்த போதையிலே இருந்தால் குஷியாக இருப்பீங்க, சுற்றி மரணம் நடந்தாலும். ஏன்னா எப்படியும் இந்த உலகம் அழிஞ்சு தான் ஆகணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இத்தனை தர்மங்கள் இருக்குது, எல்லாம் அழியலைன்னா எப்படி ஒரே ஒரு சத்திய தர்மம் ஸ்தாபனை ஆகும்? சத்தியுகத்தில் ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்தது. மனிதர்களுக்கு தெரியல சத்தியுக ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சு, யார் இருந்தாங்கன்ட்டு. ஸோ இப்போ தான் இதை புரிய வைத்து அந்த ஆரம்பத்திற்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் நம்மை புருஷோத்தமர்களாக பாபா மாற்றுறார். அதுக்காக தான் பாபா வந்தே இருக்கிறார். எல்லோருக்கும் அப்பா இல்லையா? ஸோ இப்போ இந்த நாடகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லோரும் இந்த சங்கமயுகத்துக்கு வந்துட மாட்டாங்க, பாபா ஞானத்தை எடுத்துட மாட்டாங்க இல்லையா? இத்தனை கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் சத்தியுகத்துக்கு வந்துடுவாங்களா என்ன? ரொம்ப கம்மியானவர்கள் தான் வருவாங்க. பல குழந்தைகள் இதெல்லாம் புரிஞ்சிக்கிறதே கிடையாது. பக்தியிலேயே மூழ்கி கிடக்கிறாங்க, பக்தி மார்க்கத்திலே. அப்போ இந்த ஞானம் புத்தியில் உட்கார முடியாதுன்றார். இல்லை பக்தியில் இந்த கோயில் அந்த குளம்னு இருக்கும்போது, இல்லை இந்த பாபா வந்திருக்காரு நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்ற போதை உள்ளவன் எப்படி கோயில் குளம்னு போய் நேரத்தை வீணாக்குவான்? அப்போ பக்தியோடைய பழக்கம் இருக்குது. கோயில் குளம்னு போய் ஞானத்தை கொடுக்கலாம். ஆனால் கோயில் குளம் போகிறது தான் இவனுக்கு சந்தோஷம் போகும்போது அது பக்தி. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ பகவானால் என்ன தான் செய்ய முடியாது, இறந்தவரை கூட உயிர்ப்பிப்பார் தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ பாபா கிட்ட சொல்கிறாங்க, பாபா அந்த சாமியார் இறந்தவரெல்லாம் எழுப்பினார், இயேசு கிறிஸ்து எழுப்பினார், வள்ளலார் எழுப்பினார், கடவுளால் எழுப்ப முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாரோ ஒரு சின்ன நல்ல காரியம் பண்ணிட்டாங்கன்னா போதும், உடனே அவருடைய மகிமை பாட ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் வந்துடுவாங்க, ஆசிரமம் கட்டுவாங்க, அவ்வளோதான், பெரிய பணக்காரர் ஆகிடுவாங்க. ஆனால் உங்ககிட்ட பாருங்கள், உலகத்துக்கே மிகப்பெரிய நன்மை நீங்கள் தான் செய்கிறீங்க, உண்மையான நன்மை. ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் தான் இங்கே வராங்க. பகவானே கற்பிக்கிறார் அப்படின்னா ஏன் கம்மியாக வராங்கன்னு பலர் கேட்குறாங்க பாருங்க. அப்போவே பாபா கிட்டே கேட்டிருக்காங்களாம். நமக்கு கூட வீடியோவில் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க, கடவுள் தான் வராரு 1936லன்னா இந்நேரம் உலகம் ஃபுல்லாக பயங்கர ஃபேமஸ் ஆகிருக்கணுமே அப்படின்லாம் கமெண்ட் போடுவாங்க. அதான் பாபாவும் சொல்கிறார், அட இங்கே இறக்க வேண்டி இருக்குது. ஆனால் பக்தியில் காதுக்கு இனிமையான விஷயங்கள், மிகவும் ஆடம்பரமாக உட்காந்து ஜாலியாக கீதை கேட்குறாங்க. கீதையை சொல்கிறவங்க அவ்வளோ ஆடம்பரமாக பகட்டாக உட்காந்து சொல்கிறாங்க, பக்தர்கள் கேட்குறாங்க. இங்கே காதுக்கு இனிமை தர விஷயம்லாம் கிடையாது, ஆத்மாவுக்கு இனிமை தர விஷயம், ஆத்மாவை மாற்றக்கூடிய விஷயம். தந்தையை நினைவு செய்யுங்கள், அதுதான் மகா மந்திரம். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுது, பாபா நினைவிலே இருங்கன்ட்டு. கீதையில் கூட மன்மனாபவன்ற வார்த்தை இருக்குது, அதோடைய அர்த்தம் என்னை நினைவுங்கள் தான். ஏன்னா அப்பாவை நினைவு செஞ்சால் தான் பாவம் எல்லாம் அழியும். ஸோ சென்டர் இன்சார்ஜ் பிரதர் சிஸ்டர்கிட்ட அல்லது சென்டரில் இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகளிடம் கோச்சிக்கிறீங்க அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, யாருக்கு நஷ்டம்? இப்படியெல்லாம் கோச்சிக்கிறது. பாவத்தை அழிக்க வந்தீங்களா, இங்கே சண்டை போடுறதுக்கு வந்தீங்களா? அப்போ இங்கே சண்டை இது நடக்குது, அதனால தானே சண்டை. ஆமாம் நடக்குது, ஆனால் நான் ஒன்று இங்கே பார்க்க வேண்டாம், பாபாவை மட்டும் பாருன்னு தானே சொன்னேன். பார்க்குறியா இல்லையான்னு உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த சண்டைலாம் நடக்குது. அப்போ பாபா கிட்ட புத்தியை செலுத்தணும்.
மற்ற தொடர்புகளை எல்லாம் துண்டித்து உங்களை ஆத்மானு உணர்ந்து ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்கிற அந்த ஒரு காரியம் செஞ்சால் போதுன்ற. இதுதான் எல்லாத்துலேருந்தும் தப்பிக்கிறதுக்கான வழி. பாபா தான் பதித்த பாவனனாக, அதாவது அழுக்கானவர்களை தூய்மையாக்குறவராக இருக்கிறாரு. பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும். ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க. இவ்வளவு நினைவு செய்தால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. முயற்சியின்படி தான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும். பிரஜைகளையும் உருவாக்கணும், ராஜா ஆகணும் இல்லையா? இல்லைன்னா யார் மேலே ராஜ்யம் பண்ணுவீங்க? யார் அதிக முயற்சி பண்ணுறாங்களோ சுய புருஷார்த்தத்துக்கும் சேவைக்கும், அவங்க தான் உயர்ந்த பதவியும் அடைவாங்க. அதுக்காக தான் இவ்வளோ தலையை உடச்சிட்டு இருக்கிறோம். முயற்சி செய்யாமல் யாருமே இருக்க முடியாது. பாபா குழந்தைங்க எல்லாருமே பாபாவை நினைக்க தான் செய்வாங்க. ஆனால் எவ்வளோ நேரம் நினைக்கிறோம்? எல்லாருக்கும் பாபா மேலே அன்பு இருக்குது. ஆனால் அன்பில் மூழ்கி நிலையில் இருக்கிறீங்களா? சண்டே முரளி சொன்னார் இல்லையா, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பதித்த பாவனன் தந்தை அப்படின்னு நமக்கு தெரியும். மனிதர்கள் கூட மகிமை செய்கிறாங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கடவுள்ன்ட்டு. ஆனால் எந்த விதத்தில் உயர்ந்தவர்ன்ற அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. பாரதம் எவ்வளோ பணக்கார நாடாக இருந்தது, சொர்க்கமாக இருந்தது, உலகத்தின் அதிசயமாக இருந்தது. உண்மையிலே உலகத்தின் அதிசயம் சொர்க்கம்தான். மற்றபடி இந்த 7 அதிசயங்கள்லாம் மாயாவுடைய அதிசயம். முழு நாடகத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது சொர்க்கம்தான். தாழ்ந்ததிலும் தாழ்ந்தது நரகம். இந்த நரகத்தில் என்ன அதிசயம் இருக்க போகுது? இப்போ நீங்கள் பாபா கிட்ட வந்திருக்கிறீங்க. இனிமையான பாபா மிக உயர்ந்த நிலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறார். அப்படிப்பட்டவரை யார் மறக்க முடியும்? இப்போ மறக்கிறாங்கன்னா அவர் எப்படி அழைச்சிட்டு போகிறாருன்றதை நீங்கள் உணரலை இல்லையா? அது ரத்தத்தில் ஊறணும், பாபா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்றது. அப்போ தான் அவருடைய நினைவு ரத்தம் ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பாபா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லலை, உட்காந்துக்கிட்டே தியானம் பண்ணணும் சொல்லலை. வெளில எங்கே வேணாலும் போங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பாவை நினைவு செய்யணும், அப்பாவை நினைவு செய்யணும், அப்பாவை நினைவு செய்யணும். இதுதான் முக்கியமான ஸ்ரீமத் பாபா கொடுக்கிறார். ஸோ இது யாருடைய வாக்கியம்? பகவானுடைய மகா வாக்கியம். பிரம்மா பாபாவுடைய மகா வாக்கியம் கிடையாது, சிவபகவானுடைய மகா வாக்கியம். எல்லையற்ற தந்தை குழந்தைங்களை கேட்குறார், குழந்தைகளே, நான் உங்களை எவ்வளோ பணக்காரனாக ஆக்கிட்டு போயிருந்த முந்தைய கல்பத்தில், பிறகு என்ன ஆச்சு இப்படி துர்கதியில் வந்து மாட்டிக்கிட்டீங்க? ஸோ பாபா சொல்கிறத கேட்குறாங்க, ஆனால் எதையும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. அவ்வளோ கொடுத்துட்டு போயிருக்கிறார், அனைத்தையும் இழந்திருக்கிறோன்ட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏற்படுது. துக்கம், சுகம், புகழ்ச்சி, இகழ்ச்சி எல்லாத்தையும் நீங்கள் பொறுத்துக்கணும். ஸோ கலியுகத்தில் மனிதர்கள் விதவிதமாக தான் இருப்பாங்க, விதவிதமாக தான் ஏமாற்றுவாங்க. லௌகீகத்துலையும் சரி, சில சமயம் பிராமண பரிவாரத்துலையுமே சரி. பிரதம மந்திரியை கூட தாக்குறதுக்கு தயங்கிறது கிடையாது இல்லையா? இந்திரா காந்தியை சுட்டாங்க, ராஜீவ் காந்தியை இலங்கையில் ஃபஸ்ட்டு அடித்தாங்க, அதுக்கப்புறம் குண்டு வச்சே கொன்னாங்க. என்னென்னலாம் நடக்குது உலகம் ஃபுல்லாகவே. ட்ரம்ப்பையும் சுட்டாங்க, அங்கே இம்ரான்கானையும் சுட்டாங்க பாகிஸ்தானில். பள்ளியில் குழந்தைகளுக்கு புது ரத்தம் ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குழந்தைங்க ரொம்ப மகிமை பாடுவாங்க. எதிர்காலத்தின் புது ரத்தங்கள், உலகத்தின் எதிர்காலமே அவங்க தான்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதே மாணவர்கள் வளர வளர துக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிடுறாங்க. அந்த கல்லூரிக்கே தீ வச்சு எரிச்சிடுறாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உலகத்துடைய நிலைமை எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஸோ இந்த நாடகத்தில் நடிக்கிற நடிகராக இருந்துக்கிட்டே நாடகத்துடைய ஆதியும் தெரியாது, பாதியும் தெரியாது, கடைசியும் தெரியாது. இதில் முக்கியமான நடிகர்கள் யாருன்னும் தெரியல அப்படின்னா அவங்கள என்னென்னு சொல்கிறது? இல்லை, ஒரு படத்தில் ஒரு காமெடி நடிகர் நடிக்கிறான்னா எந்த படத்தில் நடிக்கிறோம், இந்த படத்தில் ஹீரோ யார், எல்லாமே அவருக்கு தெரியும்ல. ஆனால் உங்களுக்கு தெரியலையே.
இந்த நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார், அவருடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எதையுமே தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு என்ன பாகம் இருக்குது? தர்ம ஸ்தாபகர்களுக்கு என்ன பாகம் இருக்குது? எதுவுமே தெரியாமல் குருட்டு நம்பிக்கையில் எல்லாரையும் தீர்க்கதரிசிகள்னு சொல்லிடுறாங்க இல்லையா? கிறிஸ்தவ மதத்தில் எல்லாரும் தீர்க்கதரிசின்னுவாங்க, முஸ்லீம் மதத்தில் எல்லாரும் இறை தூதர்கள்னு சொல்லிடுவாங்க. அர்த்தம் தெரியல. சத்கதி கொடுப்பவர்கள்தான் குருமார்களாக ஆக முடியும். சத்கதி எல்லோருக்கும் ஒரு பரமபிதா பரமாத்மா மட்டுமே கொடுக்கிறார், எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. அப்போ அவர் மட்டும்தான் உலகத்துக்கே குரு. அதனால தான் அவரை பரம குரு அப்படின்னு சொல்கிறோம். பிறகு ஞானத்தையும் கொடுக்குறார். ஞானத்தின் மூலமாக தான் சத்கதி கிடைக்கிது. குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஸோ உடலற்ற அந்த இறை தந்தையுடைய பாகம் எவ்வளோ அதிசயமானது. ஒரு புது தர்மத்தையே ஸ்தாபனை செய்கிறார். மற்ற எல்லா தர்மங்களையும் அழிக்கவும் செய்கிறார். ஆனால் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் அவங்க தர்மத்தை ஸ்தாபனை தான் பண்ணாங்களே தவிர வேறு எந்த தர்மத்தையும் அவங்க அழித்தது கிடையாது. ஸோ ஸ்தாபனை மற்றும் விநாசம் இந்த இரண்டையும் செய்கிறவங்களை தான் குருன்னு சொல்ல முடியும். நான் காலனுக்கெல்லாம் காலன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்ற தர்மங்கள் எல்லாமே அழிஞ்சிடும். அதாவது இந்த ஞான வேள்வியில் ஸ்வாகா ஆகிடும். இந்த யஜ்யத்தில், ஞான யஜ்யத்தில் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த யுத்தமும் நடக்காது, எந்த யஜ்யமும் தேவை கிடையாது அதுக்கப்புறம். ஏன்னா துக்கம் வந்தால் தானே யஜ்யம் படைக்க. அங்கே தான் சுகமே சுகமாச்சு சொர்க்கத்தில் 2500 வருஷம். ஸோ இப்போ இந்த முழு உலகத்துடைய முதல் இடை கடையை பற்றி நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. மற்ற எல்லாருமே தெரியாதுன்னே சொல்லிட்டாங்க. ஸோ நாம் ஒருபோதுமே உலகத்தின் முதல் இடைக்கடை பற்றி கேட்டால் தெரியாதுன்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா பாபா நமக்கு இந்த ரகசியத்தை சொல்லியிருக்கிறார். அதை தைரியமாக சொல்லுங்கன்னு நேற்று கூட சொல்லியிருக்கிறார். எதுக்கு தயங்கி சொல்கிறீங்க இல்லையா? சத்தியமானவர்கிட்ட சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். அவங்க மதஸ்தாபகர்கிட்ட கேட்டதை வச்சு அவ்வளோ அத்தாரிட்டியாக பேசுகிறாங்கன்னா, கடவுள்கிட்ட நேரடியாக கேட்ட நீங்கள் எவ்வளோ அத்தாரிட்டியாக பேசணும்? ஸோ பாபாவை தவிர வேறு யாரும் சிருஷ்டியின் முதலிடை கடையை பற்றி புரிய வைக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட அவர்கிட்ட நேரடியாக கேட்குற பாக்கியத்தை அடைந்த குழந்தை நாம் அப்படின்னு நினைத்தாலே உங்களுக்கு எவ்வளோ குஷி ஏற்படணும். ஆனால் மாயா என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த குஷி ஏற்படவே விடுறதில்லை. ஏன்னா அதை நீங்கள் நினச்சி பார்த்தா தானே குஷியை நினைக்கவே விடுறதில்லை. எப்படி? வெளி உலக விஷயத்தில் உங்களுடைய புத்தி அப்படியே சிக்க வச்சுக்கிட்டே இருக்குது பிஸியாக. அதுதான் மாயாவுடைய வேலை, மாயாவுடைய தர்மம்னே சொல்கிறார் பாபா. ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் சுகதுக்கம், மான அவமானம் எல்லாத்தையும் பொறுத்துக்கணும். இங்கே யாருமே அவமானப்படுத்த முடியாது இப்படி இருக்கிறவங்கள, இல்லையா? ஏன்னா இது கலியுகம், அப்படி தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். நம்ம இதை கடந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் பாபா கிட்ட சொல்லிவிடுங்க. டக்குன்னு பாபா கிட்ட சொல்லலை அப்படின்னா அது ரொம்ப பாவமாயிடும். பாபா கிட்ட சொல்லும் பொழுது உடனே அவங்களுக்கு பாபா எச்சரிக்கை கொடுப்பார். பாபா இங்கே சொல்கிறது பாபா குழந்தைங்களால் வர பிரச்சனையை சொல்கிறார். பாபா குழந்தைனால வர பிரச்சனை, பாபா குழந்தைங்களுடைய குணம், காமம், கோபம், இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு பாபா கிட்ட சொன்னீங்கன்னா பாபா எச்சரிக்கை கொடுப்பார். மருத்துவர்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. மிகப்பெரிய மருத்துவர் பாபா. ஞானத்தை ஊசின்னும் கண்மையின்னும் சொல்கிறோம் இல்லையா? மை, ஞான மை, ஞான ஊசி, இந்த ஞானம். ஸோ ஞான கண்மை அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கே மாயாஜாலத்துக்கான விஷயமெல்லாம் கிடையாது. நம்ம குணத்தை மாற்றணும், தூய்மை ஆகணும். அப்படி தூய்மை ஆகிறதுக்கான யுக்தியை சொல்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். தூய்மை ஆகலை அப்படின்னா இந்த ஞானம் தாரணை ஆகாது. ஸோ இந்த காமத்தினால தான் பாவங்களே ஏற்படுது. ஸோ அதனால தான் தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். தூய்மை ஆக்கிறதுக்குத்தான் பாபா வந்திருக்கிறார்.
ஸோ அதனால் காமத்தின் மீது வெற்றி அடையணும். நீங்களே விகாரத்தை விடலை அப்படின்னா நீங்கள் எப்படி மற்றவர்களை விகாரத்தை விடுங்கன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாதே. ஸோ அது மகா பாவமாயிடும். இந்த ரகசியம் தெரிந்தும் மற்றவர்கள்கிட்ட நீங்கள் சொல்ல கூடிய நிலையை இழக்கிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாவம் உங்கள் அலட்சியத்தினால. இல்லை இப்போ எல்லா மத தலைவர்களுமே காமத்தில் விழுறதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க அத்தாரிட்டியை திரும்பி பேச முடியல. அப்போ அவங்க காமம் தப்புன்னே சொல்லலை. அவங்களுக்கே அந்த நிலைமைனா காமம் தப்புன்னு சொல்கிற நாம எப்படி இருக்கணும்? ஸோ பாபா நமக்கு சத்யநாராயணன் கதை சொல்கிறார். ராம் ராம்னு சொன்னால் இந்த கடலை நீங்கள் கடந்து போக முடியும்னு பண்டிதர் சொன்னார்னு ஒரு கதை இருக்குது. மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, தண்ணி கடலை பற்றிய கதை அதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது இல்லையா? இந்த விஷக்கடலை கடப்பதற்கு பாபாவுடைய நினைவுனால் நீங்கள் கடக்கணும். ஸோ இதே விஷயம் அங்கே கடலை கடந்து மோசஸ் போனாங்க, அந்த கடல் பிரிஞ்சுது. அதே மாதிரி கிருஷ்ணரை குழந்தையாக இருக்கும்போது எடுத்துகிட்டு வரும்போது யமுனை வழி விட்டது. இது எல்லாமே விஷக்கடலிலிருந்து கடந்து அந்த பக்கம் போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். எப்படி ஆகாயத்துக்கு முடிவு கிடையாதோ அதேமாரி கடலுக்கும் முடிவு கிடையாது. இங்கே மனிதர்கள் ஆகாயம் கடல் இதோடைய முடிவெல்லாம் அடையிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி முயற்சியெல்லாம் சொர்க்கத்தில் யாரும் பண்ணவே மாட்டாங்க. தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே எவ்வளவு தான் தூரத்தில் இல்லையா பக்தியில் இந்த கோயில் கோலன்னு அலைஞ்சிட்ருக்குறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சயின்ஸு இந்த மாதிரி அந்த பிளானட்டில் என்ன இருக்குது, அங்கே வாழ முடியுமா, இப்படியெல்லாம் சேட்டலைட் அனுப்பி அதில் நிறைய காசை வீணாக்கிட்டு நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் திரும்பி வந்துடுவீங்க. ஏன்னா திரும்பி வர தூரத்துக்கு தான் நீங்கள் போவீங்க. ஏன்னா எரிபொருள் வேணும் இல்லை, பெட்ரோல் இல்லை அப்படின்னா பிறகு எப்படி திரும்பி வர முடியும்? அப்போ எந்த அளவுக்கு எரிபொருள் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் போக முடியும். ஸோ அப்போ இது விஞ்ஞானிகளின் அளவுக்கு அதிகமான அகங்காரம். அதன் மூலமாகத்தான் விநாசமும் செஞ்சிடறாங்க. ஏன்னா ஏரோப்ளேனில் போகிறதுனால சுகமும் இருக்குது, அதன் மூலமாக அதிக துக்கமும் இருக்குது. சரியான நேரத்தில் இந்த முரளி வந்திருக்குது. இப்போ அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் பார்த்தோம் இல்லையா? சுகமாக சல்லுன்னு ஒரு நாட்டுக்கு டக்குன்னு போயிடுறோம். படகுல கப்பல்லெல்லாம் போனால் பல மாதங்கள் ஆகும். ஆனால் இங்கே சல்லுன்னு அரை மணி நேரத்தில் போயிடுறோம். ஆனால் ஆக்சிடெண்ட்னு ஆச்சுன்னா ஒரு செகண்டில் முடிஞ்சு போச்சு இல்லை? ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் கூட தப்பிச்சிடலாம், ரோடு ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சிடலாம். ஆனால் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் தப்பிக்க முடியாது. நல்லது. அப்போ இங்கே சுகத்தை கொடுக்குற அதே விஞ்ஞானம் துக்கத்தையும் கொடுக்குதுன்றார் பாபா. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, எந்த காரணத்தை கொண்டும் படிப்பை விடாதீங்க. ஸோ நிறைய பாவம் செஞ்சிட்டோம், அப்போ அதுக்கு நிறைய தண்டனை வெயிட்டிங்கில் இருக்குது. அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா மற்ற தொடர்பெல்லாம் விட்டுட்டு ஒரு தந்தையின் நினைவிலிருந்து அந்த பாவத்தை எல்லாம் அழிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் பாபா கிட்ட கோச்சிக்கக்கூடாது, யார்கிட்டையுமே கோச்சிக்கூடாது. அப்படியே ஒரு வேளை கோச்சிக்கிறனா கூட பாபா கிட்ட ஒரு காரணம் கொண்டும் எந்த காரணத்தை கொண்டும் கோச்சிக்காதீங்கன்றார். ஸோ ஞான ஊசி போடக்கூடியவர், ஞான மை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான். ஸோ அந்த அழிவற்ற மருத்துவர்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது. எந்த தப்பு பண்ணாலும், நீங்கள் பண்ணாலும் சரி, மற்றவர்கள் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, உடனடியாக பாபாவுக்கு சொல்லிடணும். அப்போ தான் முரளியில் பாபா எச்சரிக்கை கொடுப்பார். வரதானம் உடலின் ஆரோக்கியம், மனதின் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் செழிப்பு. இதன் மூலமாக உயர்ந்த பாக்கியவான் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சங்கமயுகத்தில் யார் எப்போவுமே சுயஸ்திதியிலே நிலைச்சிருக்கிறாங்களோ, இல்லை சுயஸ்திதின்றது அமைதியிலே நிலைச்சிருக்கும்போது அந்த உடலின் கர்மவினை கூட சூலாயுதம் மாதிரி குத்திக்கிட்டு இருந்த அந்த கர்மவினை ஒரு சின்ன முள் மாதிரி சின்ன வலி மட்டும் கொடுக்கக்கூடியதாக மாறிடுது. ஏன்னா நீங்கள் ஆத்ம உணர்வுலேயே இருக்கிறதுனால அந்த அமைதியிலே மூழ்கி இருப்பீங்க.
அப்போ உங்களுக்கு உடல் உணர்வில் வரும்போது தான் பிரச்சனை வரும் இல்லையா. ஸோ ஆத்ம உணர்வில் இருக்கும்போது அது ஒரு பெரிய வழியாக தெரியாது, உடல் நோய் எது வந்தாலுமே. அது மட்டும் இல்லாமல் யோகத்தினாலும் உடலின் நோயை குறைச்சிடுறீங்க இல்லையா. யோக பலத்தினால பாவம் அழியுது, பாவம் அழியும் போது அதுக்கான தண்டனையும் குறையும் இல்லையா. ஸோ அப்போ உடலின் நோயே மாற்றிடுறீங்க, அதனால் சதா ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. ஸோ நோயை குறைக்கிறீங்க அல்லது நோயை இல்லாமலும் பண்ணிடுறீங்க. மன்மனாபவ, அதாவது பாபாவுடைய நினைவிலே இருக்கிறதுனால எப்போவுமே அந்த குஷியின் பொக்கிஷங்கள் எப்போவுமே நிரம்பி இருக்குது இல்லையா. பாபா நினைவிலே இருக்கும்போது அந்த குஷி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு மனதின் குஷியும் கிடைக்கிது, மன்மனாபவில் இருக்கிறனால மனமும் சந்தோஷமாக இருக்குது, உடலும் ஆரோக்கியமாக இருக்குது. அடுத்தது ஞான செல்வம். எல்லா செல்வத்திலும் மிக உயர்ந்த செல்வம் இந்த ஞான செல்வம், மிகச்சிறந்த செல்வம். இந்த ஞான செல்வம் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கிட்ட இயற்கை தானாகவே அடிமையாயிடும்ன்றார் இல்லை. ஸோ இப்போ கோபப்படுறது, காமவயத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையில் காமவயப்படுறது, இதெல்லாம் இயற்கை. ஸோ இந்த இயற்கை உங்ககிட்ட அடிமையாயிடுது ஞானத்தின் மூலமாக, ஞான ஆயுதத்தின் மூலமாக இயற்கையை உங்களுக்கு அடிமையாக்கிடுறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா சம்மந்தமும் ஒரு பாபா கிட்ட மட்டும் இருக்குது. நம்ம தொடர்பு வர்றதும் புனித அன்னப்பறவைகளாகிய பாபா குழந்தையோட மட்டும்தான் நம்ம தொடர்பு இருக்குது. ஸோ உயர்ந்த பாக்கியசாலி ஆத்மான்ற வரம் தானாகவே உங்களுக்கு பிராப்தி ஆகிடுது இல்லையா. கலியுகத்தில் எல்லாம் துக்கத்தில் மூழ்கி இருக்கிறாங்க, உடல் நோயினால் மூழ்கி இருக்கிறாங்க. இது எல்லாத்திலிருந்தும் விலகி சதா ஆனந்தமாகவும் இயற்கையே தனக்கு அடிமையாகவும் வச்சிருக்கிறீங்க. உங்கள் தொடர்பில் வரவங்க எல்லாமே புனித அன்னப்பறவைகளாகவும் இருக்கிறாங்க, குப்பை கிடையாது. ஸோ அப்போ இதை விட பாக்கியம் என்ன வேணும்? ஸோ அதனால தான் உயர்ந்த பாக்கியசாலின்ற வரம் உங்களுக்கு தானாகவே பிராப்தி ஆகுது அப்படின்னு பாபா சொல்கிறார் ஸ்லோகன். ஸோ பாபாவுடைய நினைவும் சேவையும் இரட்டை பூட்டு மாயாவுக்குன்னு பாபா சொல்வார். இந்த ரெண்டும் சமமாக இருக்கணும். நினைவில்லாத சேவையும் இருக்கக்கூடாது, சேவையில்லாத நினைவும் இருக்கக்கூடாது. அட் அ டைமில் ரெண்டும் ஒன்றாவே இருக்கணும். அப்போ மாயா என்ட்ராகவே முடியாது. இதில் ஏதோ ஒன்று அப்படி லேசாக வீக்காக இருந்தாலும் மாயா நுழைஞ்சிடும். ஸோ அதனால் அந்த பூட்டு டைட்டாக இருக்கணும்னா நினைவும் சேவையும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல சதா கவனம் இருக்கணுன்றார் அவ்யக்த இஷாரா. ஸோ பல ஜென்மமாக நான் தேகம்ன்றது இயல்பாகவே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லை. ஆனால் அது உங்களுடைய உண்மையான ஸ்வரூபமே கிடையாது. உண்மையான ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். அதை கொஞ்ச நேரம் உங்களால் நினைவு செய்ய முடியாதா? ஏன்னா இதுதான் முதல் பாடம், நான் ஆத்மான்ற ஸ்வரூபத்தில் நிலை பெறுவது. இதை மட்டும் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆத்ம அபிமான ஸ்திதி மூலமாக அனைத்து ஆத்மாக்களை சாட்சாத்காரம் செய்ய வைக்கிறதுக்கு நீங்கள் நிமித்தமாவீங்க. ஸோ அத்தனை ஆத்மாக்களுக்கும் சாட்சாத்காரம், நான் ஆத்மான்றது அவங்களுக்கு உங்களை பார்த்தாலே ஆத்மாவையே பார்க்குற மாதிரி அனுபவமாகுன்றார். அதுக்கு என்ன பண்ணும்? நீங்கள் முதல்ல உங்களை ஆத்மான்ற உணர்வுலேயே பக்காவாயிடணும், ஒளியாகவே இருக்கணும். நேற்று முரளியில் சொன்னார் இல்லையா, அம்மாவுக்கு சந்தேஷில் முந்தனேற்று உட்காந்துட்டு ஒளியாகி உட்கார்ந்தால்தான் பாபா கிட்ட அந்த சக்தி வருன்றார். அந்த ஒளியின் பிரகாசம், அதன் தாக்கம் வருன்றார். இப்போதைக்கு வரலன்றார். ஸோ அப்போ அந்த உடல்ன்றதே மறந்து நான் ஒளின்றதே, நான் ஆண் பெண்ணுன்றதை முற்றிலும் மறக்கணும். வெறும் ஒளியாகவே உங்களை அனுபவம் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் மற்றவர்களுக்கு உங்கள் எதிர வந்தாலே காட்சி கிடைக்கும்ன்றார். ஸோ அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குது. உலகமும் ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போகுது. அந்த துக்கத்துலேருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா எவ்வளவு தீவிரமாக இந்த முயற்சி பண்ணணும் இல்லை. பாபா குழந்தையானது எல்லாத்துலேருந்தும் தப்பிக்கிறதுக்கு தானே. முயற்சி ரொம்ப ஈஸி. ஆத்மா 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 ஆத்மான்றது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, கிளர்ச்சியாக இருங்க.